குற்றங்களை கண்டுபிடிப்பதில் காவலர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் உள்ள காவலர் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து பணியில் சேரும் காவல் துணை கண்காணிப்பாளர்களிடம் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மக்களின் குறைகளை பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். உயர் தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும். அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும். பயிற்சியில் இருந்தது போன்று பணியிலும் எப்போதும் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பணிச்சுமைகளுக்கு இடையில் நீங்கள் உங்கள் உடமையும் பார்த்துக்கணும். குடும்பத்தோடு நேரம் செலவிடணும். காவல்துறையில் சிறப்பாக நேர்மையாக பணியாற்றி நீங்கள் மேலும் மேலும் பதவி உயர்வுகளை பெற்று மக்கள் சேவையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். இரண்டு மணி நேரம் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காத்திருப்புக்கு உள்ளான பயணிகளே இவர்கள். வியாசர்பாடி பேசின் பிரிட்ஜ் இடையே மின்சார வயர் அருந்து பழுது ஏற்பட்டதால் சென்ட்ரல் ஆவடி மார்க்கத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இந்த மார்க்கத்தில் ஒரு ரயிலும் இயக்கப்படாத நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் கட்டுப்பாட்டு அறையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் அரக்கோணத்திலிருந்து சென்ற ரயில்கள் அனைத்தும் ஆவடி வரை மட்டுமே இயக்கப்பட்டதால் பயணிகள் மாற்று போக்குவரத்திற்கு சிரமம் அடைந்தனர். அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு போனோம் பிராட்வேக்கு. இங்கே ஏதோ ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆவடியிலேயே அப்படியே இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ பிராட்வேக்கு நான் எப்படி போகிறதுன்னு தெரியாத நிற்கிறேன். ரயில்கள் இயக்கம் தடைப்பட்டதால் பயணிகள் இரவில் செய்வதறியாது பரிதவிப்புக்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய ஐஜிக்கு டிஐஜி பரிந்துரை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய வாகனத்தை எஸ்பி அலுவலகத்தினர் வாங்கிக் கொண்டதாக மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருந்தார். இது தொடர்பாக மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் உள்ளிட்ட 9 பேரிடம் தஞ்சை மண்டல டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பான அறிக்கையில் டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎஸ்பி சுந்தரேசனின் நடவடிக்கை காவல்துறைக்கு விசுவாசமானதாக இல்லை என்றும் டிஎஸ்பி சுந்தரேசன் மாவட்ட எஸ்பியின் உத்தரவை பலமுறை மதிக்காமல் நடந்திருப்பதாக டிஐஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயரதிகாரிகளின் அனுமதி பெறாமலேயே செய்தியாளர்களை சந்தித்து உயரதிகாரிகள் மீது ஆதாரமற்ற அவதூறுகளை தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய ஐஜிக்கு டிஐஜி பரிந்துரை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக சாட்சிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நகை காணவில்லை என்ற புகாரில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் உதவி ஆணையரின் வாகன ஓட்டுநர் கார்த்திகேயன், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் அஜித்குமாருடன் காவலாளியாக பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. இவர்கள் அனைவரும் மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான நிலையில் அவர்களிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதேபோல அஜித்தை தாக்கியதாக கூறப்படும் தனிப்படை காவலர்களின் கார் ஓட்டுநரான காவலர் ராமச்சந்திரனிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விரைவில் காலியாக உள்ள 2340 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவு தேர்வு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒவ்வொரு மாணவரையும் மாணவர்களாக பார்க்காமல் வருங்கால ஆட்சியாளர்களாகவோ உயர்துறை அதிகாரிகளாகவோ நினைத்து பார்த்து ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் காலியாக உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். 2340 டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு படிப்படியாக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படவில்லை என்றும் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசிய விவகாரத்தில் மதுரை ஆதீனத்தின் இருப்பிடத்திற்கே சென்று போலீசார் விசாரணை நடத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை கொல்ல சதி நடந்ததாக கூறி இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மதுரை ஆதீனம் 60 வயதிற்கு மேற்பட்டவர் என்பதால் அவர் வசிக்கும் இடத்திற்கு சென்று காவல்துறை விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் காவல்துறையுடன் விசாரணைக்கு
ஆதீனம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வழக்கு விசாரணை முடியும் வரை சாட்சிகளை கலைக்கக்கூடாது, தலைமறைவாக கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதே நேரம் ஆதீனம் தலைமறைவானால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கீழடி அறிக்கையை ஏற்க மறுப்பதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டுக்கான கல்வி, நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை தாமதப்படுத்துவது, தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமையை பறிப்பது ஆகியவற்றை கண்டித்தும் குரல் எழுப்ப திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்து கோடிக்கணக்கானவர்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய திமுக அதனை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கச்சத்தீவு மீட்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் திமுக திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 11 ஆண்டுகளாக பாஜக தேசிய சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருவதற்கு எதிராக திமுக எம்பிக்கள் மக்கள் குரலாக ஒலித்து நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கடலூரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் பன்ருட்டி எம்எல்ஏவாக இருந்த சத்யா பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவின் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பொறுப்பில் உள்ளார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பன்ருட்டியில் உள்ள சத்யா பன்னீர்செல்வத்தின் வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. கடந்த 2011-16 ஆண்டு காலகட்டத்தில் பன்ருட்டி நகர்மன்ற தலைவராக இருந்த சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் மீதும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அவர் உடனடியாக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எதற்காக சோதனை நடக்கிறது என்ற தகவலை கூட லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தனக்கு தெரிவிக்கவில்லை எனவும் சத்யா பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் மோடி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவரை முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு வழிநெடுகிலும் திரண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோதிஹரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, பீகார் வளர்ச்சியடைந்தால் நாடு முன்னேற்றம் காணும் என்றார். कांग्रेस और आरजेडी गरीबों, दलितों, पिछड़ों और आदिवासियों के नाम पर राजनीति करते आए हैं, लेकिन बराबरी का अधिकार तो दूर, ये परिवार से बाहर के लोगों को सम्मान तक नहीं देते. பாஜக ஆட்சியில் பீகாருக்கு பல மடங்கு அதிக நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். காணவிடமெல்லாம் மனித தலைகளாய் காட்சியளிப்பது ஏமனில் நடந்த போராட்டத்தில்தான். பாலஸ்தீனம் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இதுவரை 58,600க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஏமன் தலைநகர் சனாவில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைகளில் துப்பாக்கி மற்றும் ஏமன் பாலஸ்தீன கொடிகளை சுமந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பாலஸ்தீனத்தில் பெண்கள், குழந்தைகள் என பாரபட்சமின்றி அனைவரையும் இஸ்ரேல் கொன்று குவித்து வருவதாக குற்றம் சாட்டினர்.
தாய்லாந்தில் புத்த மத துறவிகளுடன் பாலியல் உறவு வைத்து அதன் வீடியோக்களை பயன்படுத்தி மிரட்டி 100 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பறித்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பாங்காக்கில் துறவிகள் மடத்தின் தலைவர் திடீரென்று துறவரத்தை விட்டு வெளியேறிய போது காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் புத்த மதத்தை அதிர வைக்கக்கூடிய சம்பவம் அம்பலமானது. மிஸ் கால்ஃப் என்று அழைக்கப்படக்கூடிய 35 வயது பெண் கடந்த ஆண்டு அந்த துறவியுடன் உறவு வைத்து பிறகு அவருடைய குழந்தையை கருவில் சுமப்பதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. மிஸ் கால்ஃப் என்ற அந்த பெண்ணின் வீட்டை சோதனை செய்த போது 80,000க்கும் மேற்பட்ட பல்வேறு துறவிகளுடனான அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டன. இவை அனைத்தும் துறவிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டவை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு துறவிகளுடன் உறவில் இருந்து மிரட்டி பறித்த 100 கோடி ரூபாய் பணத்தை ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்டவற்றில் அந்த பெண் செலவிட்டு வந்துள்ளார்.